ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃபின் யூடியூப் சேனல். ஸோ எனக்கு ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன் டு தட், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ டே நியூ மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஓடிஐ லாஸ் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வில் கெட் இன் டு T20s. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாசிட்டிவான நோட்டில் இந்த T20s போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் T20 எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் இன் நாக்பூர். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த கிரவுண்ட் 2008 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட் தான் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஏரியா. அதாவது இப்போ கெப்பாசிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் இருக்கிறதே ஹையஸ்ட் வித் 1,32,000 சீட்ஸ். பட் நான் சொல்கிறது இந்த ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ப்ரீவியூவில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபீல்டில் ரொம்ப குட்டி, ஒரு 60 மீட்டர் தான் பவுண்டரி சைஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஏரியா. ஓகேவா? அண்ட் மோரோவர் இந்த கிரவுண்டு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வென்யூ அப்படின்னு சொல்லி இட்ஸ் வைட்லி ரிகார்டட். ஓகேவா? ஸோ ஒரு பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால் இந்த கிரவுண்டில் இந்த கேம் மூலிமா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மோரோவர் பிச் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஃபுல்லாக லாஸ்ட் ஓடிஐ சீரீஸில் ஃபுல்லாக நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பிளாக் சாயில் விக்கெட். அப்படி இல்லாமல் இங்கே ஒரு ரெட் சாயில் விக்கெட்டாக இருக்கும். அண்ட் அந்த ரெட் சாயில் விக்கெட்டில் ஏர்லி ஆன் கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இட் வில் அட்வான்டேஜ் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும்போது ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த கேம். அண்ட் சாயில் கொஞ்சம் ட்ரை அப் ஆகிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் டர்ன் அண்ட் கிரிப் கிடைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. அண்ட் இந்த கிரவுண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டியூ ஃபேக்டர் இந்த கிரவுண்டில் மிக பெருசாக இருந்திருக்கு. ஸோ யார் வந்து சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்திருக்கு. ஸோ பால் ஸ்லிப் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ ஸ்பின்னர்ஸ் பவுலிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இட் வில் அட்வான்டேஜ் த சேசிங் டீம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக இந்த கிரவுண்ட் ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படின்றனால ஒரு மிஸ்டைம்டு ஷாட்ஸ்லாம் வந்து ஒரு பவுண்டரி போகிறது, ஒரு சிக்ஸுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக எந்த பேட்ஸ்மேன் டைம் பண்ணுறாங்களோ, ஒரு பாலை ப்ராப்பராக டைம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரோப்பை கிளியர் பண்ணும். இல்லாத பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு கேட்ச் அந்த மாதிரி தான் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் பெரிய கிரவுண்ட் அப்படின்றதுனால ரொம்ப நாள் கழிச்சு வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹை ஸ்கோரிங் மேட்சஸாக பார்த்து ஒரே மாதிரி போர் அடிக்கிற அப்படின்னு நினைக்கிற பீப்புள், இப்போ நானும் அந்த மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல லோ ஸ்கோரிங் த்ரில்லர் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேமில் கிரியேட் ஆகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயிங் லெவன் இந்த டீம் எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன் இப்படி தான் வேர்ல்ட் கப்புக்கு போவாங்க. ஸோ அதே காம்பினேஷனோட தான் இங்கேயும் போவாங்கன்னு நினைக்கிறேன். போத் ஆர் லுக்கிங் இன் டீசென்ட் ஃபார்ம். ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் 3ல வந்து திலக் வர்மா இன்ஜூர்ட். ஸோ அவர் இன்ஜூர்ட் அப்படின்ற காரணத்தினால ஸ்ரேயஸ் ஐயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வில் பேட் அட் 3 ஃபார் ஃபர்ஸ்ட் 3 T20s மட்டும்தான். அடுத்தடுத்த மேட்சஸில் திலக் வர்மா ஃபிட் ஆகி திருப்பி வந்துட்டாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்குவாடை விட்டே வெளியே போயிடுவார். ஸோ நம்பர் 4 வில் பி கேப்டன் சூரியகுமார். சூரியகுமார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே தான் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. ஏன்னா 20 மேட்சாக அவர் ஒரு 50 அடிக்காமல் இருக்கார் T20ஸில். ஸோ அவர் T20s மட்டும் தான் விளையாடுறாரு ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது கேப்டன்ஸ் ஃபார்ம் தான் இங்கே ஒரு பிக் கன்சர்னாக இருக்குது லுக்கிங் இன் டு த T20 வேர்ல்ட் கப். ஸோ அதை அவர் எப்படியாவது சேஞ்ச் பண்ணார்னா நல்லாயிருக்கும். நம்பர் 5 வில் பி சிவம் டூபே. ஏன்னா இப்போ ரிங்கு சிங்கும் இருக்கார் ஸ்குவாடில். பட் ஏன் டூபே அப்படின்னா அந்த ஒரு 1 or 2 ஓவர்ஸ் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்றனால அந்த பவுலிங்கை இந்தியா வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றனால ஐ திங்க் சிவம் டூபே வில் கெட் த டச் அட் நம்பர் 5. நம்பர் 6, 7 ஆல்ரவுண்டர் ஸ்லாட் யாருன்னா பாண்டியா ரிட்டர்ன்ஸ். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஸோ அவரோட அந்த பேலன்ஸ் இல்லாமல் தான் எல்லா ஃபார்மேட்லையுமே கஷ்டப்படுறாங்க. ஸோ பாண்டியா வருவார் அட் நம்பர் 6. நம்பர் 7 வில் பி வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். லக்கிலி கில் இங்கே ட்ராப்ட் அப்படின்றதுனால ஒரு எப்படி சொல்ல ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஃபயர் பவர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவர் ட்ராப்ட் அப்படிங்கும்போது அந்த வைஸ் கேப்டன்சி தூக்கி அவங்க அக்சர் கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அக்சர் பட்டேல் வில் பி வைஸ் கேப்டன் அட் நம்பர் 7. அவர் இப்போ நேற்று தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வில் பி ரியலி குட். அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் 8ல் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இப்போ ஹர்ஷித் ராணாவோட பேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிஐ சீரீஸில் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரை 8ல் விளையாடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிரவுண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குது, லேட்டர் ஆன் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும்போது சாயில் ட்ரை ஆச்சுன்னா கண்டிப்பாக டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, இல்லை ஓவராலாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்ல ஒரு லோ ஸ்கோரிங் கேம் அப்படிங்கும்போதே ஒரு பவுலர்ஸை ஃபுல்லாக போட்டு ட்ராஷ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு பவுலர்ஸ்க்கு எட்ஜ் கொடுக்குற ஒரு பிச்சாக தான் இந்த
பிட்ச் இருக்கும், இந்த கிரவுண்டில் இருக்கும் அப்படின்றனால. ஸோ மேபி ஸ்பின்னராக ஒன்று குல்தீப் யாதவ் விளையாடணும்னு நினைக்கலாம். ஆர் தே கேன் கோ ஃபார் மேபி ஹர்ஷித் ராணா ஃபார் தட் அடிஷ்னல் பேட்டிங் அட் நம்பர் 8. நம்பர் 9 வில் பி ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 10 வில் பி பும்ரா. அவரும் திருப்பி வராரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அவர் மேலே கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 10 வில் பி பும்ரா. நம்பர் 11 வில் பி வேர்ல்டு நம்பர் 1 T20 பவுலர் வருண் சக்கரவர்த்தி. அவருமே இங்கே வராரு. ஸோ அவரும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் டீம் ஓரளவுக்கு செட்டு தான். இந்த டீமில் பெருசாக எந்த ஒரு வேர்ல்ட் கப்புக்குமே பெரிய மாற்றம் இருக்காது. திலக் வர்மா டீமுக்குள்ளே வந்தாருன்னா வாக்கிங் பண்ணுவார். அன்ஃபார்ச்சுனேட்லி வாஷிங்டன் சுந்தர் திருப்பி வராரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஃபுல் 5 மேட்ச் T20 சீரீஸ்க்கு அவர் ரூல் அவுட். பட் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் வரப்போறாரா இல்லை ரூல் அவுட் ஆகிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த T20 சீரீஸ்க்கு ரவி பிஷ்னாய் உள்ள வந்திருக்காரு. அவர் விளையாடுறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் குல்தீப்கே இங்கே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. மேபி ஹர்ஷித் ராணாவோட பேட்டிங் அவங்க வேல்யூ பண்ணாங்க அப்படின்னா மேபி குல்தீப்பே வெளியே உட்கார்றதுனால அதுக்கு ஒரு பேக்கப்பாக தான் கண்டிப்பாக ரவி பிஷ்னாய் இருக்க போறாரு. தட் இஸ் வருண் சக்கரவர்த்தி, அதுக்கு அடுத்து குல்தீப், அதுக்கப்புறம் தான் ரவி பிஷ்னாய் அப்படின்றது தான் அவங்க ஸ்பின் அட்டாக் எடுத்துட்டு போவாங்க. ஸோ ரவி பிஷ்னாய் விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பெருசாக இல்லை. ஸோ இப்படி தான் அவங்களோட பிளேயிங் லெவன் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். நெக்ஸ்ட் டாஸ் டிசிஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூ ஃபேக்டர் சொன்னதுனால மேபி சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் டீம்ஸ். ஆர்எல்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டியூ வரும். பட் ஸ்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸில் கேம் ஸ்லோ ஆகுது அப்படின்றதுனால ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே போய் நாங்கள் பேட்டிங் ஆடிடுறோம் அப்படின்னு டீம்ஸ் முடிவு பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஓகே தான். பட் ஒரு ப்ரிவியூவாக நான் சொல்லும்போது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லுக் டு சேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சேஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 220 இப்படியே பேசி T20ஸில் அந்த ஹை ஸ்கோரிங் அந்த மைண்ட் செட் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு நார்மல் ஓல்ட் ஸ்கூல் பேட்டிங்காக 160 தான் இங்கே ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். பட் இந்தியா ஒரு 170 ஆர் 175 மேபி 170 அடித்தா கூட கண்டிப்பாக தே வில் ஹேவ் அ வெரி ஹை சான்சஸ் ஃபார் வின்னிங் திஸ் கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்ல யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனாக எடுத்து போன சீரீஸ் முடிஞ்சிச்சு. இந்த ஓடிஐ சீரீஸ் அப்படி நடந்துச்சு. பட் இந்த T20 சீரீஸாக அது நடக்காமல் ஃபுல்லாக பவுலர்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பமே வி வில் ஸ்டார்ட் வித் பும்ரா ஃபார் இந்தியா. ஸோ அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பவுலர்ஸ்க்கு இங்கே அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து இட் வில் பி பும்ரா. நியூசிலாந்து அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதில் முக்கியமாக மேட் ஹென்ரி திருப்பி வராரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் மேட் ஹென்ரி. ஸோ இந்தியாவிலேருந்து இட் வில் பி பும்ரா அண்ட் நியூசிலாண்ட்லேருந்து இட் வில் பி மேட் ஹென்ரி. ஃபைனலி இந்த மேட்சை யார் ஜெயிப்பா, வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 65% ஒரு 70% மேபி இந்தியா, 30% நியூசிலாந்து. ஏன் 30% நியூசிலாந்து இருக்குது? டீம் நல்லா செட்டாக தானடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டீம் செட்டாக தான் இருக்குது. ஆனால் 2 விஷயம் ஒரு கன்சர்னாக இருக்குது. ஒன்று, இந்த பிளேயர்ஸ்லாம் என்ன ஃபார்மில் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு எல்லாருமே நல்ல டீசன்ட் ஃபார்மில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இந்த பிளேயர்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மக்கிட்ட இருக்கும். பட் அதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க தான் வந்து விளையாண்டு அதை ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அது ஒரு கன்சர்ன். இன்னொன்று, இந்த டீம் வந்து ஆன் பேப்பர் ஒரு நல்ல டீமாக இருந்தாலும் ஒரு ஒஸ்ட் ஃபீல்டிங் சைடாக இருக்குது. நியூசிலாந்து ஆன் த அதர் ஹேண்ட் பார்க்கும்போது செம்ம ஃபீல்டிங் சைடாக இருக்காங்க. அப்படின்றதுனால அந்த ஃபீல்டிங்கை வச்சு அவங்க ஏதாவது ஒரு சேஞ்சை உருவாக்கிடுவாங்களோ, ஒருவேளை ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அவங்க ஃபீல்டிங்கில் சேவ் பண்ணால் அது மேட்சை திருப்பிடுமோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக மட்டும்தான் இங்கே நியூசிலாந்துக்கு ஒரு 30% எட்ஜ். இல்லைனா ஒரு 80-20 அந்த மாதிரி இந்தியா டு வின் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஸோ மோஸ்ட் லைக்லி இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. ஓடிஐ சீரீஸ் மாதிரி இல்லாமல் இந்த சீரீஸாவது கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு நல்ல விதமாக கொண்டு போய் ஜெயிப்பாங்க, இல்லை ஜெயிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட மைண்ட் செட்டு. பார்ப்போம் ஒரு கேமும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் T20 ப்ரிவ்யூ. அந்த ப்ரிவ்யூலேயே ஃபர்ஸ்ட் T20 என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்டில் தென், பை கைஸ்.